பூமியில் சமநிலை கொண்டு வந்தார். மனிதர்களுக்கு நியாயம் மற்றும் பாதுகாப்பு கிடைத்தது. எபிசோட் 28 சிவன் யோகம். சிவன் தீய சக்திகளை ஒழித்து பார்வதி, முருகன், விநாயகருடன் யோகத்தில் அமர்ந்தார். உலகம் ஆனந்தத்தில் திளைத்தது. எபிசோட் 29 தெய்வீக பார்வை. தேவர்கள், முனிவர்கள், மனிதர்கள் அனைத்தும் சிவனை பார்த்து வணங்கி அவரது கருணை மற்றும் சக்தியை உணர்ந்தனர். தெய்வீக ஒளி அனைத்தையும் வெல்லும் பாடம் பிறந்தது. எபிசோட் 30 பிரபஞ்ச சக்தி. சிவன், பார்வதி, முருகன், விநாயகர் அனைவரும் பிரபஞ்சத்தை தன் ஒளியால் நிரப்பினர். நியாயம், தர்மம், பக்தி, சக்தி அனைத்தும் உலகத்தில் பரவியது. சிவன் கதை முழுமை அடைந்தது. நெக்ஸ்ட் வீடியோல சிவன் கதை எபிசோடு 31 முதல் 40 வரை தொடரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.